ஹலோ எவ்ரிவன், நம்ம டெய்லி யூசிங் சென்டென்சஸ் சீரியஸில் இந்த வீடியோவில் நம்ம என்ன சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா, கோபமாக இருக்கும் போது நான் என்ன பண்ணிட்டோன்னு ஒருத்தர் கேட்கும் போது என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை டூ சம்திங் அப்படின்னு சொல்லலாம். டூ சம்திங் அப்படின்னா என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் டூ சம்திங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம், பட் ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம கிட்ட தெரியாத மாதிரி நடிப்பாங்க இல்லையா? அப்போ உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கறத டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் அப்படின்னு கேட்கலாம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் அப்படின்னா புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கறது. உனக்கு அறிவில்லையா, இது எப்படி கேட்கலாம்? உனக்கு அறிவில்லையா அப்படிங்கிறத டு யூ ஹாவ் நோ நாலேஜ் அப்படின்னு கேட்கலாம். இதே நிறைய பேர் டு யூ ஹாவ் நோ சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு யூ ஹாவ் நோ நாலேஜ் அப்படிங்கிறதும் சேம் மீனிங். புரியாத மாதிரி நடிக்காத. ஒருத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், பட் ஆனால் அவங்க காதலே வாங்கிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி புரியாத மாதிரியே நான் நடிச்சுட்டு தெரியுவாங்க இல்லையா? ஸோ அதை டோன்ட் ப்ரிட்டன் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் ப்ரிட்டன்னா நடிக்காத. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு புரியாத மாதிரி. டோன்ட் ப்ரிட்டன் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரியாத மாதிரி நடிக்காத. உனக்கு சொன்னா புரியாதா? கோவப்படும் போது உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை டிட் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட், டிட் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்றது. டிட் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம் இல்லையா? ஸோ டிட் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரியாதா அப்படின்னு கேட்கறது. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, இது எப்படி சொல்லலாம்? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹவு மெனி அப்படின்னு சொல்லலாம். எத்தனை அப்படிங்கிறத ஹவுன்னு சொல்லுவோம். ஹவு மெனினா எத்தனைன்னு கேட்போம் இல்லையா? ஸோ இது மாதிரி அடிக்கடி எத்தனை தடவை அப்படிங்கிறத ஹவு அஃபன். ஆனால் அஃபன்னா அடிக்கடி சொல்றது. ஹவு அஃபன் டு யூ சே தட், உனக்கு எத்தனை தடவை அதை சொல்றது அப்படின்னு சொல்றது. ஹவு அஃபன் டு யூ சே தட், எத்தனை தடவை சொல்லுவ, எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு சொல்றது. உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. கண்டிப்பா நம்ம சொல்ற பேச்ச கேட்காத கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லலாம், உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறத ஐ காண்ட் மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ காண்ட் மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஐ காண்ட் மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத. இது எப்படி சொல்லலாம்? சொல்லாத அப்படிங்கிறத டோன்ட் ரிப்பீட் த சேம் திங். திரும்ப திரும்ப சொல்லாதங்கிறத டோன்ட் ரிப்பீட். சொன்னதையே த சேம் திங். டோன்ட் ரிப்பீட் த சேம் திங் அப்படின்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லாத, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத. இதெல்லாமே இந்த சென்டென்ஸ். அவளும் நானும் கொஞ்சம் பேசுவோம். கொஞ்சம் போறீங்களா? அவளும் நானும் கொஞ்சம் பேசுவோம். இல்லாத டைம்ல, அவங்க கிட்ட பேசாத டைம்ல ஏதாவது நம்ம விசாரிக்கும் போது அவளும் நானும் கொஞ்சம் பேசுவோம், பட் ரொம்பலாம் க்ளோஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை ஷீ அண்ட் ஐ வில் சேட் அ பிட். வில் சேட் அ பிட் அப்படின்னா பேசிக்கிறது. பிட்னா கொஞ்சம். ஷீ அண்ட் ஐனா நானும் அவளும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டே டு டே லைஃப்ல திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பேசுகிற சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நான் நிறைய கொடுத்துருக்கேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு இன்னும் மேலும் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. டாடா பாய்.